மாலை வேளையிலே ஜூம் மீட்டிங் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான பேண்டமிக் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை எங்கெங்கெல்லாம் நாம் உண்மையாய் அவருக்காக ஓடவும், உழைக்கவும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ, அங்க எல்லாம் ஆண்டவர் தொடர்ச்சியாக எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி வந்தார் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய பணித்தளத்தின் காரியங்களை ஒருவேளை எடுத்துக்கொண்டால், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒருவேளை லாக்டவுன் இப்படிப்பட்ட பொருளாதார சீர்குலைவுகள், ஏராளமான காரியங்கள் ஒருவேளை காணப்பட்டாலும், ஊழியங்களிலே தொய்வில்லாமல் நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்து வருகிறார். சபைகள் திறக்கப்படாத நாட்களிலும் கூட வீட்டு கூடுகைகள் மூலமாக ஏராளமான ஜனங்களை நாங்கள் ஞானஸ்நானத்துக்குள் நடத்தவும், அநேக புதிய புதிய குடும்பங்களை சபைகளுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த வீட்டு சபைகளை உபயோகப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்தார். எனவே நான் விசுவாசிக்கிறேன், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பணிக்கு எந்த ஒரு தடையும் வராது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பீகாரினுடைய எலெக்ஷன் முடிந்த அல்லது எலெக்ஷன் நடந்து கொண்டிருந்த நாட்களிலே அநேகர் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு கேட்டார்கள், எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசினாங்க, என்ன ஆட்சியில ஒண்ணும் பெரிய மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆட்சியிலேயும் மாற்றம் இல்லை, அடிகள்லயும் மாற்றம் இருக்காது. எந்த ஆட்சி வந்தானே பிரச்சனைகள் என ஆண்டவர் அனுமதிக்கும் போது எங்கெங்கெல்லாம் அனுமதிக்கிறாரோ அங்க பிரச்சனைகள் வரதான் செய்யும். எங்கே ஆண்டவர் அடிகளுக்கு அனுமதி கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் அடிகளை வாங்கதான் செய்யணும். ஏனென்றால் கடந்த பல கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டாக பார்க்கிற காரியம் இது. எனவே யாரு ஆட்சியில வந்தாலும் சரி, யாரு ஆட்சியில இல்லாம போனாலும் சரி, நம்முடைய ஒரு பெரிய நம்பிக்கை அது பேண்டமிக்கா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆளுகை நிமித்தமாக நாம் இப்படிப்பட்ட கூடுகையின் மூலமாய் தொடர்ச்சியாக அநேக நாம் கூட்டங்களை நாம் நடத்த முடிகிறது, அநேகரை உற்சாகப்படுத்த முடிகிறது. எனவே இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்களை ஒழுங்கு செய்த அருமையான எபனேசர் அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அண்ணன் பல வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். அண்ணனோடு கூட துணை நிற்கிற ஒருவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலே நான் குடும்பத்திற்கான காரியங்களை அண்ணன் என்னிடத்துல பேச சொன்ன பொழுது நான் அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். வழக்கமாக குடும்ப கூடுகை அல்லது குடும்ப ஒரு முகாம் அப்படி இருக்குமானால் ஆசீர்வாதமான குடும்பம் அல்லது மகிழ்ச்சியான குடும்பம் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் குறித்து கேள்விப்பட்டிருப்போம். கணவன் மனைவிக்கு இடையில இருக்க வேண்டிய உறவுகள், ஐக்கியங்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய காரியங்கள், இப்படி பல காரியங்களை குறித்ததை நாம் பார்க்க முடியும். அநேக இடங்களில நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அநேகருக்கு நாம் ஆலோசனை கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அண்ணன் என்னிடத்திலே கேட்ட பொழுது அண்ணனுக்கு நான் சொன்னேன், அண்ணன் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்கிற தலைப்பின் கீழாக நான் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நான் சொன்னேன். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று நான் பூரணமாக நான் நம்புவேன். நம் இந்த உலகத்திலே ஆண்டவர் எவ்வளவு நாள் நம்மளை வைத்திருக்கிறாரோ, ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் எல்லாம் அப்படிப்பட்டவருடைய நோக்கத்தை வட இந்தியாவிலே நாங்களும், இருக்கிற இடங்களிலே நீங்களும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்தார், உதவி செய்தார். நான் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் அநேக ஆண்டுகளாக சபை நிறுவுகிற பணியிலே, ஊழியத்திலே நான் காணப்பட்டாலும் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியிலே நான் பொறுப்பாக இருந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் பீகார்ல. இப்பொழுது 2016வது ஆண்டிலிருந்து நான் ஜெம்ஸினுடைய சென்ட்ரல் ரீஜன், 6 ரீஜனாக ஜெம்ஸை பிரித்திருக்கிறார்கள். அதுல ஒரு ரீஜனை பொறுப்பாக
நடத்தவும் அதுல உள்ள ஊழியர்கள் கிட்டத்தட்ட 60 குடும்பங்கள் உண்டு. மிஷினரி குடும்பங்கள். அந்த 60 குடும்பங்களுக்கும் ஆலோசனைகள் கொடுத்து அவர்களை ஊழியத்துல உற்சாகப்படுத்தி இன்னும் அவர்களை ஓட வைப்பதற்கான காரியங்களை தொடர்ச்சியாக நாங்கள் குடும்பமாக இங்கிருந்து நாங்கள் செய்து வருகிறோம். அடிக்கடி அண்ணனுடைய செய்திகளிலும் ஜேம்ஸனுடைய தலைவர்களுடைய செய்திகளிலும் நீங்கள் கேள்விப்படுகிற ரோத்தாஸ் மலையினுடைய ஊழியங்களும் எங்களுடைய இந்த ரீஜன்ல வருவதனால ஆதிவாசி ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்வோம். அப்படிப்பட்ட ஆதிவாசிகளுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கவும் அவருடைய மறுவாழ்வுக்கான காரியங்களை செய்யவும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முயன்று வருகிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே நான் உங்களுக்கு சொன்னது போல நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னது போல தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், சோசன் ஃபேமிலி என்று அந்த காரியத்தை நான் மனதிலே கொண்டு இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை பேசும்படியாக நான் விரும்புகிறேன். குடும்ப கூடுகையிலே அல்லது குடும்பத்தை குறித்த காரியங்களை எங்கெல்லாம் நாம் செய்தியின் வடிவிலாக பேசுகிறோமோ அல்லது நாம் பைபிள் ஸ்டடி மூலமாக செய்கிறோமோ அதுல மிகவும் குறைவாய் பேசப்படுகிற அல்லது நம் வேறு காரியத்திற்காக ஒருவேளை மொர்தெக்காய் எஸ்தரையும் குறித்த அநேக காரியங்களை நாம் பேசியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பம் என்கிற காரியத்தின் அடிப்படையிலே ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன் மிகவும் குறைந்த அளவிலே அல்லது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொர்தெக்காயும் எஸ்தரையும் குறித்த காரியங்களை நாம் ஒருவேளை பார்த்திருக்கலாம். நான் இன்றைக்கு அந்த குடும்பத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த மொர்தெக்காய் எஸ்தர் என்கிற இந்த 2 பேர் அடங்கின அந்த குடும்பத்தை நாம் எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கேசின் குமாரன் சீமையினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் அங்க இருந்த காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அந்த குடும்பத்தை குறித்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவனா இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இங்க ஒரு சின்ன குடும்பத்தை பார்க்கிறோம். மிக மிக ஒரு சிறிதான ஒரு குடும்பம். தனக்கு பிள்ளையா எடுத்துக்கொண்டபடினாலே ஒரு தகப்பனும் பிள்ளையும் என்கிற ஒரு சிறிய குடும்பத்தை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு எளிமையான மிகவும் சாதாரணமான ஒரு குடும்பமாக நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் பார்க்க போகிற காரியம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், ஆண்டவரினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். இங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். ரொம்ப சின்ன குடும்பம், மிக மிக சாதாரணமான ஒரு குடும்பம், தகுதி இல்லாத குடும்பம். ஏன்னால் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுல இல்லை, ஏதோ தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து அங்கே அடிமைகளாக அவர்கள் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். எந்த தகுதியோ எந்த ஒரு காரியங்களும் கிடையாது. அவர்களுக்கு சாதகமான சூழல் அங்க இல்லை. சொந்த நாட்டிலேயோ அல்லது உறவினர்கள் மத்தியிலேயோ அல்லது அவர்களுடைய மற்ற குடும்ப காரியங்கள், நண்பர்கள் இவர்களுக்கு மத்தியிலே அவங்க இல்லை. அவள் இருந்த காரியம் மிக 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 அவர்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையிலே இன்னொரு நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்தை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். மிக மிக சாதாரணமான ஒரு குடும்பம். நம்ம ரொம்ப டீப்பா யோசித்து பார்த்தோம்னா அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை நாம் விளங்கி கொள்ள முடியும். மிக மிக சாதாரணமான சிறிய எளிய தகுதி இல்லாத அவருக்கு சாதகமான சூழல் இல்லாத ஒரு குடும்பம். ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமாய் காணப்பட்ட அந்த குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை நாம் இருக்கிற சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை ஒருவேளை பலவீனங்களினுடைய காரியங்களா இருக்கலாம், பொருளாதார காரியங்களா இருக்கலாம், படிப்பு சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம். நம்முடைய குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு காரியத்தினாலே நாம் மிகவும் சாதாரணமான ஒரு நிலைமையில வைக்கப்பட்டிருக்கலாம்.
தேவனுக்கென்று பயன்படக்கூடிய அளவிற்கு, அல்லது தேவன் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பத்துல எந்த காரியமும் காணப்படாமல் இருக்கலாம். கிதியோனையும் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும் போதும் கிதியோனுடைய வாயிலிருந்தும் அதே விதமான காரியங்கள் வந்ததை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்துல கர்த்தருடைய தூதனானவர் எப்பொழுது வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை அங்கே சொல்லும் பொழுது, மீதியானை ரட்சிக்க வேண்டும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லும் பொழுது, அவனும் சொல்லுகிற காரியம் என்னன்னா 15வது வசனம், அதற்கு அவனா, இந்த ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனோசையின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். எனக்கு தெரியாது இன்னைக்கு ஒருவேளை நாம் ஆண்டவரை தேடுகிற காரியத்துல, ஆராதிக்கிற காரியத்துல, தேவ ஊழியர்களை கனப்படுத்துகிற காரியத்திலே நாம் ஒருவேளை நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா தேவன் பயன்படுத்துகிற அளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நம்முடைய பலவீனங்களோ, நம்முடைய பொருளாதார காரியங்களோ, நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளோ, அல்லது பிள்ளைகள் சார்ந்த சில காரியங்களோ ஒருவேளை அதற்கு வாய்ப்பில்லாதது போல காணப்படலாம். ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம், மொர்தெகாயும் எஸ்தரும் மிகவும் எளிமையான ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போதிலும் இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இதில் 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, குடும்பம் சார்ந்த காரியமானாலும் சரி, சபை சார்ந்த காரியமானாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த ஒரு காரியம் இருந்த போதிலும் அதை அறிந்து கொண்ட குடும்பமாக, அறிந்து கொண்ட மனிதனாக, சபையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவர்களுக்கு அது தெரிய வந்திருந்துச்சு. வாழ்க்கை முழுவதிலும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு தேவன் என்னை, எங்களுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றதை அறிந்த குடும்பம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ உலகத்திலே மிகவும் அதிகமான பேருக்கு இப்படிப்பட்ட அறிவு இல்லை என்று நான் சொல்லுவேன். அவர்களுக்கு அந்த காரியம் இல்லை. தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த அறிவு, அந்த காரியம் இல்லை. ஆனா இங்க மொர்தெகாய்க்குள்ளயும் எஸ்தருக்குள்ளயும் அந்த காரியம் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையை, அவருடைய கதையை, அவருடைய ஸ்டோரியில முழுசா நம்ம பார்த்தோம்னா அதை அறிந்த குடும்பமாய் அவர்கள் செயல்பட்டார். இது 2வது காரியம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்ங்கிற அறிவு இருக்கிறது காரியம் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கணும். அங்கதான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த எளிய குடும்பமா இருந்துச்சு, சாதாரணமான குடும்பமா இருந்துச்சு. ஆனா இவர்கள் இந்த 3வது நிலையும் அவர்கள் தாண்டி ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த செய்தியினுடைய 1வது பகுதியிலே நாம் கொஞ்சம் யோசிக்கலாம். நான் எவ்வளவு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் கையில வச்சிருக்கிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் என்கிறத எவ்வளவு தூரம் நான் பார்க்கிறேன், அதை எவ்வளவு நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையோ அல்லது என்னுடைய குடும்பமோ, என்னுடைய செயலோ அதை நிறைவேற்றுகிற அந்த பாதையிலே நான் எவ்வளவாய் போய் கொண்டிருக்கிறேன். சிந்திக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை அறிந்து கொண்ட பிற்பாடும் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி முடிக்காமல் போனவர்கள் ஏராளம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனையோ, ஒரு குடும்பத்தையோ, சபையையோ ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் அதிலே அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஏதாவது காரணம் இல்லாம ஒரு கம்பெனிலயோ அல்லது எந்த ஒரு இடத்துலயும் ஒரு மனிதனை வைக்க மாட்டாங்க. ஒரு செடியை கூட வைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன செடியா இருந்தாலும் அதுல ஒரு இடத்துல அதுல நான் நிறுத்துகிறோம் அல்லது பாதுகாக்கிறோம், அதை விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம், ஒரு காரியம் இருக்குது. எனவே இந்த உலகத்துல ஆண்டவர் என்னை நோக்கத்தோடு தான் அங்க வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த பின்பும் அவைகளை நிறைவேற்றாமல் போன தனி மனிதர்கள் ஏராளமான பேர் உண்டு.
குடும்பங்கள், ஏராளமான குடும்பங்கள் உண்டு. சபைகள் ஏராளம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. மிக முக்கியமான ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் இன்னும் தெளிவாய் நம்முடைய மனக்கண்களாக அவர்னால தெரிந்து கொள்ளப்படும், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்ல, அதை நான் உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை, அதை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு இதன் அடிப்படையில நாம் நமது குடும்பத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எபேசியர் அதனுடைய 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒருவேளை நாம் பார்த்தோமேயானால், அங்கே நமக்கு தெரிந்திருக்கிற மிகவும் அருமையான அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ நம்மை அப்படின்னா நமது குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். இந்த நிச்சயம் முதலாவதாக வரணும். நான் ஏதோ அப்படி வந்தேன் போனேன் அப்படி இல்ல, ஆண்டவர் என்ன முன் குறிச்சிருக்கிறார். அப்பதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். 2வது, யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவரையெல்லாம் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் என்று 8வது அதிகாரம் நான் அழக கோர்வையா இந்த 4 காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் ஒரு குடும்பத்தையோ அந்த குடும்பத்துல உள்ளவர்களையோ ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டிருக்கிறாரு. தெரிந்து கொண்டபடினாலே நம்மை அழைத்தும் இருக்கிறார். அந்த அழைப்பு என்கிற காரியத்துல என்ன இருக்குதுன்னா பொறுப்பு. என்னை முன்குறிச்சிட்டாரு. என்னை முன்குறித்தபடினால ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பு என்கிற காரியத்துக்குள்ள ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை முன்குறித்திருப்பாரேயானால், முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்பை நாம் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த பலத்தை தராராம். ரொம்ப அருமையான காரியத்தை இங்கே பவுல் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். அதனாலதான் நம்ம நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அதே அதிகாரத்தின் கடைசியில எப்படி நாம் பைத்தியமான மக்களா இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியும். நான் பலவீனமான மக்களா இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். படிப்பறிவில்லாத ஜனங்களா இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். வறுமையிலே நாம் இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். ஏன்னா ஆண்டவர் முன்குறித்த ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார்ல ஒரு நோக்கம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு சித்தம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு, ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அந்த வேலைய என்னுடைய தாளந்துகளினாலேயோ, என்னுடைய திறமையினாலேயோ, என்னுடைய பணத்தினாலேயோ, என்னுடைய படிப்பினாலேயோ அல்ல, அவர் எனக்கு ஞானமும் பலவுமா இருக்கிறார். நான் அடிக்கடி இதை வாசிக்க நினைப்பேன். அதனாலதான் நான்லாம் ஊழியத்துல இருக்கேன். அதனாலதான் நம்ம எல்லாருமே ஊழியத்துல இருக்கிறோம். அதனாலதான் நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுறோம். அந்த ஒரு காரியம் இல்லைன்னா நம்ம அதை மட்டும் எடுத்துட்டு பார்த்தாதான் தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்லி. அவருடைய கிருபை, அவருடைய ஞானம், அவருடைய பலம். அப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் சூழல் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நம்முடைய குடும்பத்தின் மூலமா நிறைவேற்ற முடியும். ஒருவேளை இந்த மாலை வேளையில உங்க குடும்ப சூழலின் அடிப்படையில தேவனுக்காக பிரகாசிக்கிற காரியம், தேவனுக்காய் செயல்படுகிற காரியம், என் குடும்பத்திலும் தேவனுடைய நோக்கம், பெரிய ஒரு நோக்கம் இருக்குதா நான் நிறைவேற்றணும் என்கிற அந்த அந்த பகுதிக்கே போக முடியாத அளவுக்கு ஒருவேளை பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, பலவீனங்களின் மத்தியில, பொருளாதார நெருக்கடியின் மத்தியில இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இவைகளை சார்ந்து நான் ஓடுவதற்காக அல்ல, உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய பலத்தையும் சார்ந்து ஓடுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை மனதிலே கொண்டோமேயானால்
நாம் இந்த பூமியில எதற்காக ஆண்டவர் வச்சிருக்காங்க திரும்பவும் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம், இன்னைக்கு என் குடும்பம் இந்த பூமியில இருக்குது அப்படின்னா அவருக்கு நோக்கம் இருக்கு. அதனாலதான், வேற எந்த ரீசனுமே கிடையாது. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக செயல்படணும், ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. அவருடைய பலமும் அவருடைய ஞானமும் நமக்கு இருக்குமே. ஆனால் நிச்சயமாக நாம் அங்கதான் ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் கடைசி எழுதப்பட்டிருக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமானவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். எல்லாம் ஆண்டவர் செய்து நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக நாம் பார்த்தோமேயானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை எப்பொழுது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தை கையில வச்சிருக்கிறேன் என்கிற எண்ணத்திலே நாம் வாழுகிறோமோ, அல்லது நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறேன் என்கிற நினைவோடு நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ, அல்லது அதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார், ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் என் குடும்பத்துக்கு, என் தனி வாழ்க்கைக்கு நினைக்கும் பொழுது, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்ல வாஞ்சிக்கிறார். 1 கொரிந்தியர் அதனுடைய 7வது அதிகாரம், 1 கொரிந்தியர் அதனுடைய 7வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். 7வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இங்கே பவுல் சொல்லுகிறார், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவுள். முதலாவதாக நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கும்படி பவுல் விரும்புகிறார். 2வது, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு. அதோடு கூட இப்படிப்பட்ட இந்த அழைப்பிலே நிலைத்திருந்து நாம் பாத்திரவான்களாய் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின 17வது அதிகாரத்துல அங்கே ஆண்டவரோடு கூட நாம் நிற்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த அழைப்பு ஆண்டவர் அதுக்காக தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் என்கிற வெளிச்சம், அவர் தெரிந்து கொண்டபடினால எனக்கு ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறார் என்கிற அந்த அறிவு, அதுல நிலைத்திருக்கிற காரியம், அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை, அந்த அழைப்புக்கு ஏற்ற வார்த்தை, அந்த அழைப்புக்கு ஏற்ற நடக்க, அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம், அந்த அழைப்புக்கு ஏற்ற என்னுடைய எல்லா செயல்பாடுகள், அது ஊழியமா இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், எல்லாமே, பணத்தை கையில வாங்குறதும் சரி, பணத்தை செலவழிக்கிறதும் சரி, எல்லாமே நான் அழைக்கப்பட்டிருக்கிறவன், எனக்கு ஒரு பெரிய பொருள் இருக்குதுங்கிற அதுக்கு பாத்திரமானாய் நான் என்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது நான் உண்மை உள்ளவனாய் அங்க போய் சேர்ற அந்த இடத்துல போயிடுறேன். அப்போ ஆண்டவர் நம்மள போய் சொல்ல, உண்மை உள்ள ஊழியக்காரனே, அந்த உண்மையான அந்த இதுக்கு நம்ம அப்பதான் நம்ம போவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தொடர்ச்சியாக நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை பார்த்தோமேயானால் நமக்கு மிகவும் பழக்கமான அந்த அதிகாரத்திலே 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, ராஜாக்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக அல்லது குடும்பமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பார்க்க போனா, ஏன் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? இந்த குடும்பம் ஏன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது? இந்த தனி வாழ்க்கை ஏன் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், பரிசுத்தமான கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம் ஏன்னா நாம் அவரை போல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். அவரை போல வாழும்படி ஆண்டவரினால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். முதலாவதாக. 2வது, 1 பேதுரு 2வது 9வது வசனத்தில் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, உப்பாக மாற, வெளிச்சம் கொடுக்க, பிறரை விடுவிக்க, சுவிசேஷத்தின் மூலமாய், ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாய், பிசாசுடைய கட்டுகளிலும், பாவ கட்டிலும், சாபத்தின் கட்டுகளிலும் இருக்கிற விடுவிக்கிறவருடைய ஒரு பெரிய பொறுப்பு நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டு. நம்ம ஒரு நாள் இதை ஒரு 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 கூட்ட ஜனங்களுக்காக நம்ம நினைக்கவே கூடாது. இந்த உலகத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறதனுடைய காரியமே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியில அவரை போல பேசுகிற காரியம், அவரை போல பார்க்கிற காரியம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு பெரிய வேலை, அழுகி ஒன்றுமில்லாமல் போகிற இந்த உலகத்துல உப்பாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை.
வெளிச்சம் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறரை விடுவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் மனதிலே கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் மொர்தெகாயினுடைய குடும்பத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மொர்தெகாயினுடைய குடும்பத்திலே இருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இந்த குடும்பம் ஞானமுள்ள குடும்பமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்களை நான் இந்த சின்ன குடும்பத்தின் மத்தியில இருந்து நான் உங்கள் மத்தியில வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த குடும்பம் ஆண்டவரினால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமா இருந்தது மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவரினால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவு அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த அறிவு மாத்திரமல்ல, அவைகளை அவர்கள் நிறைவேற்றி அந்த நோக்கத்தை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க. இந்த உலகத்துல வேற என்ன சாதிக்க போறோம்? இந்த உலகத்துல என்ன சாதிக்க போறோம்? எல்லாரும் தான் குடும்பம் இருக்கு. எல்லாரும் தான் குடும்பமா வாழ்றாங்க. பிள்ளைகள் இருக்குது. சம்பாதிக்கிறோம், வேலை செய்றோம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது. எல்லாம் நடக்குது. நாம் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவரை ஆழமாய் அறிந்திருக்கிற ஒரு கூட்டம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல கடைசியில என் குடும்பத்தின் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறிச்சு என்கிற ஒரு திருப்தியோடு நாம் வாழ்க்கை முடிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு
தம்பி சுரேஷ், உங்க வாய்ஸ் வரலையே. அண்ணா இப்ப ஹலோ. கேக்குதா? இப்ப ஹலோ. கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப கேக்குது, சாரி இப்ப சாரி கேக்குது. சாரி ஓகே, ஓகே. சாரி, நான் ஒரு ஆ, டிவைஸ் திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. ரியலி சாரி. ஓகே, ஓகே. கன்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஓகே. இமேஜ் வரலன்னு நினைக்கிறேன். இமேஜ் இருக்கா? ரைட், ஓகே. ஓகே, அது நான் ஷேர் பண்ண முடியல, சாரி. நான் அப்படி பேசுறேன். அப்போ முதலாவதாக இந்த குடும்பத்துல வந்து ஆண்டவருடைய ஞானம் வந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். நான் இதை எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்காக காமிச்சு கொடுக்கிறேன் இந்த இடத்துல. முதலாவதாக 2வது அதிகாரத்திலே அதனுடைய 8வது வசனத்துல நாம் பார்த்தோமேயானால், ஒருவேளை அடிமைத்தனத்திலே அல்லது அடிமையினுடைய இந்த காரியத்திலே காணப்பட்டாலும், ஆண்டவருடைய அந்த ஞானம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால, அவர்கள் அந்த சரியான நேரத்துல அந்த மொர்தெக்காய் தன்னுடைய மகளை ராஜாவின் அரண்மனைக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு காரியத்தை ஞானமாய் செய்கிறார். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். 10வது வசனம். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தாள். அப்போ இந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் ஒவ்வொரு காரியத்தில் நாம் பார்த்தோமேயானால் அதுல ஆண்டவருடைய ஞானம் அங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய ஞானம் வந்து அங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். மொர்தெக்காய் சொல்றாரு, அந்த காரியத்தை நீ அறிவிக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தை பார்த்தோம்னா அங்கே நாம் பார்க்க முடியும். இந்த 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெக்காய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். இங்க மிகவும் ஞானமாய் செயல்பட்ட மொர்தெக்காயையும் மிகவும் ஞானமாய் செயல்பட்ட எஸ்தரையும் நாங்க பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே முதலாவது நமக்கு தேவையானது ஆண்டவருடைய ஞானம். ஆண்டவருடைய ஞானத்தினாலே நாம் செய்கிற காரியங்களை நாம் செய்வோமேயானால் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய காரியத்தையும் நாம் மிக அருமையாக நாம் நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த ஞானம் இல்லாதனால அநேக நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்துல, நம்முடைய குடும்பத்துல எடுக்க வேண்டிய தீர்மானங்களில, நம்முடைய ஊழியத்தினுடைய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய காரியங்கள்ல அநேக நேரங்களில் நாம் தடுமாறுகிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே தேவ ஞானம் குறைபடும் பொழுது நாம் தவறான முடிவுகளை எடுத்துடுறோம். நம்முடைய திருமண காரியமா இருக்கலாம், படிப்பு சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம், அல்லது மணி ஏர்ன் பண்ற காரியங்களா இருக்கலாம். அவருடைய ஞானம் மிக மிக முக்கியம். வேதம் அதற்கு மிகவும் அடிப்படையான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நான் நினைக்கிறேன், மறைமுகமாக, ஒருவேளை எஸ்தருடைய புஸ்தகத்துல எழுதப்படாவிட்டாலும் மறைமுகமாக இந்த குடும்பத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னு சொல்லி நான் பூரணமாய் நம்புவேன். ஏனென்றால் அந்த புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலே நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் மிகுந்த ஞானத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறாங்க. இவ்வளவுக்கும் அவர்கள் இன்னொரு தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவங்க. அவர்களுக்கு எந்த காரியமும் கிடையாது. ஆனா அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த ஞானத்தோடு காரியங்களை செய்ததை பார்க்க முடியும். மறுபடியும் 20வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அதே போல காரியம். எங்க எதை பேசணும், எங்க எதை பேசக்கூடாது, எல்லாத்துக்குமே ஞானம் வேணும். எங்க எதை பேசணும், எங்க எதை பேசக்கூடாது, என்ன முடிவெடுக்கணும், என்ன முடிவெடுக்கூடாது, அதுக்கு அடிப்படையான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் நாம் தேவ சமூகத்தில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு எளிய நிலையில் இருக்கிற இந்த மொர்தெக்காய் எஸ்தர் ஒரு சின்ன குடும்பம் ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய நோக்கத்தையும் மிக அருமையாய் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. இன்றைக்கு நாம் தேவனிடத்துல முதலாவது கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலையும் மேலோங்கி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே.
இன்னைக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமற் போக பண்ணுகிற ஏதாவது காரியங்கள் காணப்படுதா? நம்முடைய சம்பாஷணைகள்ல இருக்கலாம். நாம் பொழுதுபோக்குக்காக நாம் செலவிடுகிற நேரங்கள்ல இருக்கலாம். அல்லது நாம் பொழுதுபோக்கிற்காக நாம் செலக்ட் பண்ணுகிற ஐக்கியங்களா இருக்கலாம். நாம் உபயோகப்படுத்துகிற டிவியோ அல்லது மொபைல் போனோ இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து ஒருவேளை என்னை விலக பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த பயம் எனக்குள்ள இல்லைன்னா, ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், யோனா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோனா மிக அருமையாய் காரியங்களை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஆண்டவருக்காக மிகவும் பயபக்தி உள்ளவன். யோனா அதைத்தான் சொல்றாரு. ஆண்டவருக்காக மிகவும் பயபக்தி உள்ளவன். ஆனா அது அவருடைய வாயில தான் இருந்துச்சே தவிர அவருடைய வாழ்க்கையில அதை பார்க்க முடியல. அவருடைய வாயில இருந்துச்சு, ஆனா அவருடைய வாழ்க்கையில அதை பார்க்க முடியல. அவர் சொல்றாரு, நான் அவரை எழுப்பி கேட்கும்போது சொல்றாரு, நான் ஆண்டவருக்காக மிகவும் பயபக்தி உள்ளவனாய் நான் காணப்பட்டேன் சொல்றாரு. ஆஹ் 9வது வசனம் முதலாவது. இதுல வேற ஆண்டவரை பற்றி நிறைய அவர் சொல்றாரு. என்ன, அதற்கு நான் என் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ள மனுஷன்னா முதலாவது அடையாளம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். சின்ன காரியத்துக்கு அஞ்சு நடுங்குவான், சின்ன வார்த்தைக்கு அஞ்சு நடங்குவான், சின்ன செயல்களுக்கு அஞ்சு நடங்குவான். இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பார்த்தேன், நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஒரு தியேட்டர் உரிமையாளர் துப்பாக்கியால சுட்டாரு. சுட்டதுல ஒருத்தர் அவுட் ஆன உடனே இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து போட்டோ எடுக்க வராங்க. இவர் மாஸ்க் கலத்தி காட்டுறாரு, நல்லா எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு. அது ஆச்சரியமா இருக்குது. ஆனா கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இந்த காரியம் வந்துருது. கடினத்தன்மை, அவருடைய பிரசனை என்னை விட்டு விலகுதே, அவர் பிரசனை இல்லாம இருக்கிறேங்கிற அந்த அறிவே இல்லாத ஒரு காரியம். சிலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன காரியமா இருக்கும், அவங்களால இருக்க முடியாது, அவங்களால ஜெபிக்க முடியாது, அவங்களால சபைக்குள்ள வர முடியாது, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏனென்றால் அவருடைய இருதயம் வந்து அவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது. ஐயோ நான் அந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது, ஐயோ நான் அந்த வார்த்தையை எழுதியிருக்க கூடாது, ஐயோ நான் அந்த காரியத்தை நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவளுடைய இருதயம் அவ்வளவா துடிக்கும். இன்றைக்கு இந்த தேவ பிரசனத்தை எவ்வளவு வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல மேலோங்கி இருக்கும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், முதலாவது ஸ்டெப். குடும்பத்துல ஆண்டவர் அழைத்த, ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு முதலாவது காரியம் நாம் அவருக்கு பயப்படுகிற பயம். நம்ம ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினால என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே. துணிகரமா நான் போயிடக்கூடாது. இது எப்படி ஆரம்பிக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும், சின்ன சின்னதான் ஆரம்பிக்கும். சின்ன சின்னதா ஆரம்பிச்சு பெரிய காரியத்துல கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரத்துல கேட்கலாம், ஆண்டவரே சின்ன சின்ன காரியத்துல உமக்கு பயப்படட்டும் ஆண்டவரே, உடைய பிரசன்னம் விலகுறதா இருக்குதா என்கிற அந்த அந்த ஞானத்தோடு நான் இருக்கட்டும் ஆண்டவரே. சிம்சனை குறித்து பரிதாபமான ஒரு காரியம் பாக்குறேன். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் விலகி போயிட்டாரு. ஆனா அவன் நினைக்கிறான், நான் முன்னமாவது எந்திரிச்சு போயிடுறேன். ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்ட மனிதர், ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மனிதர், பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தவரு. ஆனா ஆவியானவர் விலகி போன பிறகு நான் முன்ன மாதிரி எந்திரிச்சு போயிருவேன். உணர்வே இல்லாத காரியம். இன்னைக்கு உண்மையாய் பயபக்தியாய் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில என்னுடைய குடும்பத்தை வச்சிருக்கிறீங்கப்பா அப்படின்னா எவ்வளவு பெரிய நோக்கம் உண்டு ஆண்டவரே, பெரிய நோக்கம். அதுக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதன் மூலமாய் கிடைக்கிற அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ரெண்டாவது, இந்த மொர்தெக்காய் எஸ்தருடைய வாழ்க்கையில ரெண்டாவது நான் பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய வேலைக்காக காத்திருந்த ஒரு குடும்பம். அவசரப்படவே இல்லை. 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதியில எழுதப்பட்டிருக்கிறதே நமக்கு தெரியும். ராஜாவுக்கு
உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலிலே காரியங்கள் வந்த பொழுது இந்த மொர்தெகாய் சொல்லுகிறார். இந்த மொர்தெகாய் காப்பாத்துகிறாரு. அந்த மொர்தெகாய் சொன்ன காரியத்தினால ராஜா தப்புவிக்கப்படுகிறார். அந்த பிடிக்கப்பட்டவங்க தூக்குல போடப்படுறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா இப்போ எஸ்தர் உள்ளதான் இருக்கிறா. எஸ்தர் அரண்மனைக்குள்ளதான் இருக்கிறா. இந்த மொர்தெகாயோ எஸ்தரோ அவசரப்படவே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு காரியம். எஸ்தர் உள்ள போயிட்டா அப்படிங்கறதுனால அவசரப்படல. உள்ள நுழைஞ்சாச்சுப்பா, டக்கு டக்கு நீ காய நகற்ற வேண்டியதான். இல்ல 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 இல்ல. மொர்தெகாய் ராஜாவின் உயிரையே காப்பாத்திருக்கிறார், அவசரப்படல. காத்திருந்தார், பொறுமையா காத்திருந்தார், பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு தூர தேச இடத்துல இருந்து ஒரு போன் கால் எனக்கு வந்துச்சு. எங்களால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த இடத்துல எங்களால இருக்க முடியாத மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், நெருக்கங்களும் பாடுகளும் கஷ்டங்களுக்கும் வரதான் செய்யும், கடைசி வரைக்கும் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் அதினதின் காலத்துல காரியங்களை நேர்த்தியாய் செய்யறவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வந்திருக்கும். அப்படிப்பட்ட நெருக்கங்களையும் காரியங்களையும் சகிக்க முடியாம அவருடைய வேலைக்காய் காத்திருக்காம போனவங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா வருத்தப்படுவாங்க. ஐயோ, ஒரு சின்ன காரியம், அதுல கொஞ்சம் அந்த ஆண்டவருக்காக நான் காத்திருக்காம போயிட்டேனப்பா, இத்தனை வருஷம் நான் காரியங்களை செய்திருப்பேனே. இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருந்தோமே ஆனால் முந்தின ரசத்தை பார்க்கலாம், பிந்தின ரசம் நல்ல டேஸ்டா நம்ம பார்க்கலாம். நம்முடைய குடும்ப காரியத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல ஆண்டோடைய சித்தத்துக்காக நம்ம காத்திருப்போம், ஆண்டோட வேலைக்காக நாம் காத்திருப்போம். இந்த மொர்தெகாய் இந்த எஸ்தரும் நீங்க ரொம்ப பாருங்க, எவ்வளவு அவசரப்பட்டிருக்கலாம், ஆனா அவசரப்படல. பொறுமையா இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க. வேலை வரும் வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவசரப்படவே இல்லை. இன்னும் நீங்க நிறைய காரியங்களை பார்க்கலாம். 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல பாக்குறோம். ராஜாவை விருந்துக்கு அழைப்பிக்கிறாள், உடனே டபடபடபடன்னு அவசரப்படல. ஆண்டோடைய வேலை வரட்டும் வரட்டும், உமக்கு இதா இருந்துச்சுன்னா இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க, இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க, மறுபடியும் காத்திருக்கிறா. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே பொறுமையா இருந்து அங்கே ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருந்தே காரியங்களை செய்யறாங்க. முதலாவது நமக்கு தேவனுடைய ஞானம் ரொம்ப வேணும் நம்முடைய குடும்பத்துல. ஏன்னா அதுல ஆண்டவர் எதையோ செய்றாரு. எந்தெந்த மனிதரை எல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரோ, எந்தெந்த குடும்பத்தை எல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரோ, எல்லாம் கர்த்தருடைய வேலைக்கு காத்திருந்து அவருடைய கரத்தின் கீழே அவங்க அடங்கி இருந்தாங்க. நான் அடிமை, உடைய சித்தம் நடக்கட்டும், இதுதான் மரியாளுடைய வாயிலிருந்து வந்துச்சு. இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய பொருளாதார காரியத்துல, என்னுடைய வேலையில, என்னுடைய தொழில்ல, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் காரியங்கள்ல வித்தியாசம் இருக்கு ஆண்டவரே. ஆனா உங்களுடைய வேலைக்காக நான் காத்திருப்பேன், நான் அவசரப்பட மாட்டேன். ஏண்டா நம்முடைய அவசரம் அநேக நேரத்துல நம்முடைய குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை விட்டு நம்மை விலகச் செய்து விடும். நம்ம எப்ப அவசரப்படுறோமோ நமக்கு தெரியாது, அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அவங்ககிட்ட போகணும், இப்படி போகணும், காரியங்கள் நடந்துருச்சுன்னு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்குன்னு வச்சிருக்கிற அந்த பர்பஸ், அந்த வேலை ஒருவேளை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகலாம். 3வதாக உலகத்தோடு கூட ஒத்து போகாத ஒரு குடும்பத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். உலகத்தோடு ஒத்து போல நான் எப்படி சொல்றேன், இங்க இருக்கிற ஆமான் முழு உலகத்தையும் உள்ளடக்கின ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். என்னதான் ராஜா இது பண்ணுவாரு, என்ன விட்டா வேற ஆள் இல்லை, இதெல்லாம் உலகம். ஒரு ஜனத்தைய அழிச்சிடணும், என்னைய வணங்கல. நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி இருக்கு, இதுதான் உலகங்கிறீங்க, ஆனா எல்லாம் நமக்குள்ளே இருக்குதே. சபைக்குள்ள இருக்குது, கூட்டத்துக்குள்ள இருக்குது, குடும்பத்துக்குள்ள இருக்குது. இந்த ஆமானுக்குள்ள முழு உலகமும் இருந்துச்சு. நல்லா பாத்தீங்கன்னா முழு உலகத்தையும் உள்ளடக்கின ஆமான். எல்லாம் இருக்குது. என்னதான் நான் தான், என்ன விட்டு ஆள் யாரு, அப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா உலகம் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆமானோடு ஒத்து போகிறதுக்கு இந்த குடும்பம் ஆயத்தமாவே இல்லை. ஆயத்தமா அது மொர்தெகாயா இருந்தாலும் சரி, எஸ்தரா இருந்தாலும் சரி.
ஒத்து போறதுக்கு ஆயத்தமாவே இல்லை. அப்படிப்பட்ட ஒத்து போறதுக்காக மொர்தெகாயும் பேசல, தலைவனும் இல்லை. 3வது அதிகாரம் அதனுடைய முதல் காயும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கல. எஸ்தரும் எங்கேயும் ஒரு இடத்துல கூட இந்த ஆமானுக்கு தலை வழங்கினதாகவோ, அல்லது அவனை ப்ளீஸ் பண்ற காரியத்திலயோ, அல்லது அவனோடு கூட ஏதாவது பேசினதாகவோ காரியங்கள் இல்லை அப்படிப்பட்ட கோணத்துல. ஏனென்றால் உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு குடும்பமா இருந்தா மட்டும்தான் தேவ சித்தமும் தேவ நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நிறைவேறும். இன்றைக்கு எங்கேயாவது நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுகிறோமா? இல்ல பிரதர், இந்த வேலையில இந்த தொழிலெல்லாம் இப்படி இருந்தாதான் முடியும். ஆண்டவர்களோடு பேசுறாங்க, ஆண்டவர்களோடு கூட பேசுறாங்க. இல்ல இந்த ஒரு காரியத்துல கொஞ்சம் உலகத்தோடு கொஞ்சம் அப்படி இப்படி போனாதான் பிரதர் காரியங்கள் நடக்கும். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் அப்படி போனாதான் அப்படின்னு இல்லவே இல்லை. இல்ல இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டும் அப்படின்னா, என்ன என்ன வந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு நான் சலாம் அடிக்க மாட்டேன், இந்த உலகத்துக்கு நான் தலைவணங்க மாட்டேன், இந்த உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன். அந்த குடும்பத்தை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். அதுல அவங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. உலகத்தோடு அவங்க ஒத்து போகவே இல்லை. 4வதாக பிறருக்காக ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த குடும்பம். நம்முடைய குடும்பத்துல கவலை அதிகமா இருக்கிறது. எதை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்படுறோம்? எதை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம்? இன்னைக்கு என்கிட்ட பேசின அந்த குடும்பம் சொன்னாங்க, எங்களுக்கு கையில மாத வருமானம் கம்மியா தான் இருக்குது. நாங்க இருக்கிற இடத்துல எங்களை ரொம்ப நெக்லெக்ட் பண்றாங்க, எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளல. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியல பிரதர். அவங்க சொன்னது அதான். போதுமான மணி இல்ல, எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளல, நெக்லெக்ட் பண்றாங்க, எல்லாமே தெரியுது. ஆனா அதை காட்டிலும் எங்களுக்கு கவலை, நாங்கள் ஆண்டவருக்காக உபயோகப்பட வேண்டிய அளவுக்கு உபயோகமாகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமேங்கிற கவலை. கண்ணீரோடு அந்த சகோதரி என்கிட்ட பேசினாங்க. மற்றவங்களை போய் பார்க்கணும், மற்றவங்களுக்கு காரியங்களை செய்யணும், மற்றவர்களை விடுவிக்கணும். இந்த மொர்தெகாய் எஸ்தருக்குள்ள மற்றவர்களை குறித்ததான கவலை காரியங்கள் அதிகமா இருந்துச்சு. 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம்னா, ஒரு பைத்தியமானவனை போல ஓடுறான். 8வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் எஸ்தருக்குள்ள அதே காரியம் இருந்ததுனே பார்க்க முடியும். எஸ்தருக்குள்ளேயும் அதே காரியம் இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும். மற்ற குடும்பங்கள் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பமாக இன்னைக்கு என் குடும்பம் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக கவலைப்படுறத கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைங்க. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன காரியத்திலும் சொல்லுங்க. சின்ன சின்ன காரியத்திலையும் நீங்க பண்ணுங்க. சின்ன சின்ன காரியத்திலும் எப்படியாகிலும் இந்த காரியத்தை மற்றவர்கள் அடுத்தவங்க எப்படி இருக்காங்க? சின்ன வயசுல இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்றதுல இருந்து வளர்ந்து பெரிய நிலைமைக்கு வருகிற நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும், நம்முடைய குடும்ப ஜெபம், நம்முடைய கூடுகை, நம்முடைய சம்பாஷணைகள் எல்லாவற்றிலும் மற்றவர்களை குறித்ததான கரிசனையை உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த மொர்தெகாய் எஸ்தருடைய காரியத்துல அதுதான் காணப்பட்டுச்சு. அவர்கள் மற்றவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களா இருந்தாங்க. மற்றவர்களுக்காக ரொம்ப கவலைப்பட்டாங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது நடக்கணுமேன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. எங்க இடத்துல ஒரு ஊழியக்காரர் உண்டு. என்னுடைய ரீஜன்ல தான் இருக்காரு. ஒரு நாள் அவரை நான் போய் பார்க்கும்போது அவங்க மனைவி சொன்னாங்க, சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்க இடத்துல ஒரு கலரை தோட்டம் பார்க்கணும், விசுவாசிகள் இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் சவுத் மாதிரியோ அல்லது மற்ற இடங்கள் மாதிரியோ கிடையாது. இங்க சில இடங்கள்ல வந்து விசுவாசிகள் இறந்துட்டாங்கன்னா புதைப்பதற்கு இடம் இருக்காது. நான் வேற எங்கேயும் போய் புதைக்க முடியாது. கிறிஸ்தவங்கன்னு சொல்லி விட மாட்டாங்க. எங்கேயாவது கொண்டு போய் காட்டுல அல்லது நதி ஓரத்துல ஏதோ ஒரு மனுஷனை மாதிரி புதைக்க வேண்டிய சூழலுக்குள்ள எல்லாம் விசுவாசிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ நான் அந்த சகோதரி சொன்னாங்க, நாங்க புதுசா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அண்ணே, ஜெபம் பண்ணுங்க, ஒரு கல்ற தோட்டம்
வாங்கணும் எப்படியாவதுல இந்த இடத்துல அப்படின்னும் போது நான் அப்படியான்னு பேசி கொண்டது. அப்ப சொன்னாங்க, நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நாங்க வாங்கினோம், இவரு பிஎஃப்ல இருந்த மணியெல்லாம் எடுத்து போட்டு வாங்கினாரு அப்படின்னு. மிஷினரியில் கிடைக்கிறதே கொஞ்சம் தான், பிஎஃப்ல போட்டு அது வர்றதும் கொஞ்சம் தான் வரும். ஆனா இந்த மிஷினரி தன்னுடைய எதிர்காலத்தின் காரியங்களை கொஞ்சமும் பார்க்காம தன்னிடத்துல இருந்ததெல்லாம் போட்டு அவர் அந்த இடத்த வாங்கினத அந்த சகோதரி சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய கரிசனை, அவங்களுக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவர்களுக்கும் எதிர்காலம் இருக்குது. ஆனா எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அந்த எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து அல்ல, பிறருக்கான காரியங்கள். ஐயோ என் விசுவாசிகள், ஐயோ என் ஜனங்கள், ஆண்டவருடைய திட்டம் என்கிற ஒரு கரிசனை, அதை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி நான் வளர்ப்பதற்கான முயற்சி செய்கிறேன். என் பிள்ளைகள் ஏதாவது சேலரி வாங்கிட்டு வந்தா, ஏதாவது காரியங்கள் வாங்கிட்டு வந்தா, நான் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதை நான் உட்செலுத்துவதற்கு நான் பிரயாசப்படுகிற ஒரு மிஷினரியா இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கும் செய்வாராக. இன்னொரு 5வது முக்கியமான ஒரு காரியம் நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இனி வரும் பலனை நாடின ஒரு குடும்பம். இந்த உலகத்தினுடைய காரியம் இல்ல. 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம்னா, துணி கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா. ஐயோ சரி, இவ்வளவு நேரம் ரெட் உடுத்தி இருந்துட்டோமே, இனி ஏதாவது போட்டு கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே, எஸ்தர் கொடுத்து விட்டா, ராஜாத்தி கொடுத்து விட்டுருக்கிறா, என் மகா ஆசையா கொடுத்து விட்டுருக்கிறா, என் மகா ஆசையா தந்தது. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்ல 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 இல்ல, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. இனி வரும் பலன் மேல், மோசையை குறித்து எழுதப்பட்டிருக்குல்ல என்ன, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கம். 4வது அதிகாரம் நீங்க 4வது வசனத்துல பார்க்கலாம், 14வது வசனத்துல பார்க்கலாம், 16வது வசனத்துல பார்க்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது இந்த குடும்பம், அது எஸ்தருக்குள்ளேயும் இருந்துச்சு, மொர்தெக்காய்க்குள்ளேயும் இருந்துச்சு. அவர்களுக்குள்ள எப்பொழுதும் காணப்பட்ட காரியம் இப்போ உள்ள காரியம் இல்ல, இந்த உலக வாழ்க்கை அல்ல, இனி வரப்போகிறோம் அந்த பலனை நாடுகிற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு. 6வது, எந்த காரியத்தையும் இழப்பதற்கு அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க இந்த குடும்பம். ஆதி நாட்கள்ல நிறைய மிஷினரிஸ், நிறைய ஊழியர்களும் எழும்புனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, தலைப்பிள்ளை ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. இருக்கதே ஒரு பிள்ளை, இப்போ இருக்கதே ஒரு பிள்ளை. இன்றைக்கு மூத்த பிள்ளையா இருந்தாலும் அது ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த காலங்கள் போயிருச்சு. இங்க பாருங்க, 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த மொர்தெக்காயினுடைய முழு எதிர்காலமே எஸ்தர் தான். இந்த மொர்தெக்காயினுடைய முழு உலகமே எஸ்தர் தான். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. குழந்தையா எடுத்து வளர்க்குறான், சின்ன பிள்ளையா எடுத்து வளர்க்குறான், அவளை பெரியவளாக்கி பாக்குறான், அப்படியே தேவ வழிநடத்தலின்படி அப்படியே அரண்மனைக்குள்ள விடுறான். அவன் நினைச்ச மாதிரி வாஞ்சித்த மாதிரி ராஜாத்தியா ஆக்கிடுறான், பாக்குறான். ஆனா இந்த மொர்தெக்காய் சொல்றான், நம்ம வாசிக்கிறோம், எஸ்தர் சொல்றா, நான் சத்தாலும் சாகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த செத்தாலும் சாகிறேன் முதலாவது உண்டானது மொர்தெக்காய்க்குள்ள. நீ செத்தாலும் செத்துப்பா, நீ போ அப்படின்னு சொல்றான். இந்த அதிகாரத்தை 4வது அதிகாரத்தை நீங்க ஒழுங்கா வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. எப்படி வேணாலும் போ, செத்தாலும் பரவாயில்ல, நீ போ. மொர்தெக்காய்க்குள்ளேயும் அது இருக்குது, எஸ்தருக்குள்ளே அது இருக்குது. என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, எதிர்காலம் தெய்வ திட்டம் நிறைவேறணும். என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், என்ன நோக்கம் வச்சிருக்காரு, அதுக்காக இந்த பிள்ளைங்க குறிப்பிட்டிருக்குது. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிக சிறந்ததா எதை கேட்டாலும் எதை அனுபவித்தாலும் அதை நான் இழப்பதற்கு ஆயத்தம். ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றின ஒவ்வொரு தேவ ஊழியர்களும், தேவ மனிதர்களும், குடும்பங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. கடைசியா ஒரு காரியம், தேவ திட்டம் பூமியில நிறைவேறது வரைக்கும் அவங்க பிரயாசப்பட்டாங்க. 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல பாக்குறோம். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அது வரைக்கும் பிரயாசம். ஏதோ ஆமான் வந்தான், செத்தான், போனான், மொர்தெக்காய்க்கு ஒரு காரியம் கிடைச்சிச்சு, அவனை அலங்கரிச்சாங்க, ஏத்துனாங்க, தெருவுல கூட்டு போனாங்க, அதுல எல்லாம் அவங்க திருப்தி ஆகவே இல்லை. தேவனுடைய காரியம் நிறைவேறணும், தேவனுடைய காரியங்கள் நிறைவேறணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், கலக்கம் நிறைந்த அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். இன்றைக்கு சோர்வில்லாமல் அவருடைய திட்டம் சித்தம் பூமியில நிறைவேறது வரைக்கும் ஓடுறதுக்கு ஆண்டவர்
நம்மளை அழைக்கிறார், நம்முடைய குடும்பத்தை அழைக்கிறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக இந்த பூமியிலே நாம் வாழ்வோமேயானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய மேன்மையான காரியங்களை நாம் அறிந்து கொள்கிற நிலைமையில மாத்திரமல்ல, அவைகளை நாம் நிறைவேற்றி இன்னைக்கு ஆண்டவர் வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இந்த ஆண்டவரோடு கூட நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கிட்டத்தட்ட 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கலாம். அடிப்படையும் அஸ்திவாரமான ஒரு காரியம் ஆண்டவரத்துல நம்ம கெஞ்ச வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. அங்கதான் டிவியேஷன் ஆகும், அங்கதான் காரியங்கள் பிரிஞ்சு போகும், அங்கதான் குழப்பம் ஆரம்பிக்கும். எப்போ எனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ, தேவ ஞானம் எனக்குள்ள வேலை செய்யாது. நான் தப்பா பேச ஆரம்பிப்பேன், தப்பா முடிவெடுக்க ஆரம்பிப்பேன், தப்பா பிளான் பண்ண ஆரம்பிப்பேன், எல்லாமே தப்பா போயிடும். அது என்னுடைய பிள்ளைகள் காரியம், ஊழியத்தின் காரியம், குடும்பத்தின் காரியம், வேலை, சம்பாத்தியம் எல்லாத்துலயுமே வந்துடும். நம்ம ஆண்டவரத்துல கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க. உடைய வேலைக்காக நான் காத்திருக்கட்டும் ஆண்டவரே, நான் உடைய கையில இருக்கிறேன். உலகத்தோட ஒரு நாளும் ஒத்து போக மாட்டேன். சின்ன காரியம் பெரிய காரியம் நோ ஆண்டவரே, என்னெல்லாம் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறீங்க. நான் ஒரு குடும்பமா இருந்தாலும் நீங்க உம்மால் அழைக்கப்பட்ட குடும்பம், தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், உடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். சின்ன குடும்பம் நிறைவேற்றிருக்கு. பிறருக்கான கவலை எனக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே, பிறருக்காய் நான் கவலைப்படட்டும். அதோடு கூட ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழ்றேன், இந்த உலகத்துல சம்பாதிக்கிறேன், இந்த உலகத்துல பிள்ளைகள் மேல கரிசனா இருக்கிறேன். ஆனா என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை எல்லாம் இனி வரும் பலன்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு இந்த ஆண்டவரே, நான் என்ன நீங்க கேட்கறீங்களோ அதை நான் இழப்பதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாம். அதோடு ஆண்டவரே, ஏதோ சின்ன சின்ன காரியத்தை நிறைவேற்றினேன், அதுல திருப்தியா இருந்தேன் அப்படின்னு இல்லை. உம்முடைய ராஜ்யம் பூமியிலே வரும் வரைக்கும், அந்த மகிழ்ச்சியும் கழிப்பும் எங்களுடைய ஜனங்களுக்குள்ளே உண்டாகும் வரைக்கும், என் ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகும் வரைக்கும் ஆண்டவரே நான் தொடர்ந்து பிரயாசப்படுவேன். எலியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான், சோர்ந்து போயிட்டாரு. ஒரு கட்டத்துல சொன்னாரு, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்க பிரகாசித்து இருக்கலாம், ஆண்டவருக்காக ஓடி இருக்கலாம், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு 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 விதமான ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நீங்க நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னும் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும் வரைக்கும், இந்த தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகிற வரைக்கும் தொடர்ந்து பிரயாசப்பட ஓட ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு நாம் எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லலாம். இருக்கிற இடத்துல அமைதியாய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்கலாம், ஆண்டவரே நான் ஏதோ அப்படி இருக்கிறேன் அப்படி இல்லை ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், ஆண்டவரே என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த மொர்தெக்காய், எஸ்தர் என்கிற அந்த சின்ன குடும்பம் ஆண்டவரே, அவர்களுக்குன்னு பெரிய அழைப்பு எல்லாம் வரல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார், எங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடிச்சு, நாங்களும் நிறைவேற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நீங்க தொடர்ந்து நடத்துங்க அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கக்கூடிய காரியங்கள் ஏதாயிலும் காணப்படுமையானால் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாம். அதோடு கூட தேவனிடத்துல நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே உடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் சோர்வில்லாமல் ஓடட்டும், நாங்கள் சோர்வில்லாமல் உழைக்கட்டும், சோர்வில்லாமல் உடைய ராஜ்யத்தை கட்டட்டும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுன்னு சொல்லி தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மொர்தெக்காயும் எஸ்தரும் ஆண்டவரே இருந்த அந்த சின்ன குடும்பத்தை நாங்க பார்த்த ஆண்டவரே, அவங்களுடைய சூழல் எல்லாம் வித்தியாசமா இருந்த போதிலும் அவர்களுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க, ஒரு தெளிவை கொடுத்தீங்க. ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவர்களுக்கு தீர்க்கதரிசியும் இல்லை, அவர்களுக்கு போதகர்களும் இல்லை, அவர்களுக்கான எந்த காரியங்களும் இல்லை. ஆனா அவங்க அறிஞ்சிருந்தாங்களா ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஏராளமான காரியங்களை தந்திருக்கிறீங்கப்பா. திரும்ப திரும்ப நாங்கள் கேள்விப்படுகிறோம், இந்த கடைசி காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதுல இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். இந்த வெறும் அறிவோடு நின்று விடாதபடி ஆண்டவரே அவர்களை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய ராஜ்யத்தை நாங்கள் இணைந்து கட்டுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். தம்பி தங்கச்சி கிறிஸ்டி தேங்க் பண்ணிருங்க. கூடுகையில் கலந்து கொண்ட அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லுகிறோம். செய்தி கொடுத்த பிரதர் சுரேஷ் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகள்ல இந்த கூடுகை நடைபெறுகிறது. ஒவ்வொருவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அநேகருக்கு இந்த கூடுகையை அறிமுகப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தொடர்ந்து நாங்க உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு காரியம் உண்டு. சகோதரன் சுரேஷ் அவங்களோடு கூட இணைந்து நிற்கின்ற மிஷனரி குடும்பங்களை நீங்க நினைவு கூறுங்க. ரோத்தஸ் மலை பகுதியில நிற்கிற தேவனுடைய ஊழியர்களை நாம விசேஷமா நினைவு கூறுவோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில, படிப்பறிவில்லாத ஜனங்கள் நடுவுல, நக்சலைட்டுகளும் தீவிரவாதிகளும் நிறைந்த பகுதிகளில் இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனத்தை சொல்லி மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து இந்த மலையை மறுரூபப்படுத்துகின்ற நல்ல ஆண்டவருடைய பணியில இவங்க தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த மலையையும் இவங்க ரீஜன்லையும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை. தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தன்னுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அடுத்த வாரத்திலும் குடும்ப தரிசன கூடுகை உண்டு. ஜெபத்தோடு அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும். தேங்க்யூ.